தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சென்னை நுங்கம்பாக்கம் MOP வைஷ்ணவ் கல்லூரி அருகே நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள மாநகராட்சி பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை நுங்கம்பாக்கம் MOP வைஷ்ணவா கல்லூரி அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 100% பங்களிப்புடன் MOP வைஷ்ணவா கல்லூரி 30 லட்சம் செலவீட்டில் இந்த பூங்காவை மறுசீரமைத்து தொடர்ந்து பராமரிக்கப்பட உள்ளது. இந்த மறுசீரமைக்கப்பட்ட பூங்காவை சென்னை மாநகராட்சி பூங்கா சார்பில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இணைந்து திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், கல்லூரி நிர்வாக பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் உள்ளிட்டோர் இணைந்து பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்கு இருக்கக்கூடிய அந்த பூங்காவை மறுசீரமைக்கப்பட்ட பூங்காவை திறந்து வைத்து அங்கு அடையாளமாக வைக்கப்பட்ட நினைவு தூணையும் திறந்து வைத்து பகுதிகளை பார்வையிட்டார். இந்த பூங்கா ஒட்டுமொத்தமாக மழைநீர் சேமிப்பு பகுதி, மறுசீரமைக்கப்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட அனைத்தையுமே பார்வையிட்டு மாணவிகளையும் அங்கிருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவிகள், கல்லூரி மாணவிகளையும் பார்வையிட்டு அவர்களிடம் பேசி புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து இந்த மாநகராட்சி பூங்காவை பொறுத்தவரை 11,500 சதுர அடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 100% MOP வைஷ்ணவா கல்லூரியின் நிதியில் இருந்து இந்த திட்டம், அதாவது நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்கா 30 லட்சம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு கல்லூரி நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட உள்ளது என்று கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.